பொண்ணுங்க எப்பவுமே செக்ஸ்ன்றது எல்லாருக்குமே ஜென்ரலான ஒரு தாட். நான் வந்து தனியாகவே நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவேன், தைரியமாக போயிட்டு வரேன், இந்த மாதிரி பயம் வரல. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே வந்துட்டு எச்சும் முழுங்க முடியாமல் உட்காந்துருந்தேன். ஸோ நான் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் எனக்கு எவ்வளோ படுப்பெடுப்பானோ எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஷூராக சேஃப் இல்லை. இன்னைக்கு காலையில் தான் ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காமிச்சாங்க, இந்த மாதிரி ஏதோ வைரல் ஆகுது, அந்த ஃப்ளாக் வச்ச கார், சஃபாரி காரும் ஒரு பிளாக் கலர் தார் காரும். ஸோ அது பார்த்தோடனே ஆக்சுவலாக சொல்லணுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தாங்க, லைக் பாய்ஸ்னால அவங்க. பட் அது பார்த்தோடனே இப்போ நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு பயம் இருந்தது தான் எனக்கு. அது எப்படி நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன், போலீஸ்கிட்ட போகணுமா, அவங்க வந்து அவங்க அங்கிள் கால் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஆகி அவங்க துரட்டிட்டு போய் அவங்க வீடு வரைக்கும் போனது கொஞ்சம் ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்போ அவங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, ஏதோ பண்ணாங்க. அது இப்போ நான் தனியாக போகிறேன்னா எப்படி இருக்குன்னு ஒரு பயம் இருக்குதான். அதே மாதிரி அவங்க துரட்டிட்டு அந்த லெவல் போகிறது கேட்கும் போது ரொம்பவே பயமாக இருக்குது. இன்னொரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணி அவங்க நிறைய பேர் தட்டினதுலாம் ரொம்ப பயமாக இருந்தது. இப்போ இன்கேஸ் அந்த கிளாஸ் உடஞ்சிருச்சுன்னா என்ன இருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிப்பாங்க, ரொம்ப பயமாக தான் இருக்குது. ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து சிட்டியில் இருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். ஆனால் இப்போ சிட்டியில் இருந்தாலுமே அந்த கம்ஃபர்ட் இல்லை, அந்த ஒரு சேஃப்டி இல்லைன்ற ஒரு பயம் இருந்துச்சு. இப்போது நைட் ஷிஃப்ட் போகிறவங்க, இப்போ நைட் ஷிஃப்ட்டுன்னு மட்டும் இல்லை, எதுனாலுமே போயிட்டு வரவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ரொம்பவே பயமாக தான் இருக்குது. அது எப்படி சொல்கிறது, நாளைக்கு எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது, எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. நாளைக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. நிஜமாகவே ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும், ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஸோ இல்லை யார் பவரில் இருக்காங்களோ கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக விருப்பப்படுறேன். நிறைய கேள்விப்படுறேங்க, எக்கச்சக்கமாக நம்ம கேள்விப்படுறோம். ப்ராப்ளம் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களை வரைக்கும் எந்த பொண்ணுங்களுக்குமே சேஃப்டியே இல்லை. நம்ம தான் என்ன தான் ஈக்குவாலிட்டி இருக்குது, ஃபெமினிசம் பற்றி பேசினாலுமே அந்தளவுக்கு வந்து இன்னமும் பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இன்னமும் எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நிறைய பேர் வெளில போய் வேலை பண்ணுறாங்க, நிறைய முன்னாடி விட க்ரோத்து நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. ஆனால் சேஃப்டி விதத்தில் அப்படியே தாங்க இருக்குது. அது எதுவுமே குறைஞ்ச மாதிரி இல்லை, இன்னும் அதிகமான மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இன்னும் பாதுகாப்பு இல்லாத ஜெலஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருக்கலாம், ஒரு மேலோட ஈகோயிஸ்டிக்காக இதுவாக இருக்கலாம், டாமினேட் பண்ணணும்னு ஏதாவது இருக்கலாம். அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆண்கள் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஆண்களுக்குன்றது ஒரு ஸ்ட்ரென்த் இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆளுமை தன்மம் இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நான் ரொம்ப பாராட்டுவேன். இல்லை எனக்கு வீரம் இருக்குது, அதை நான் காட்டுவேன்னா அது ஒரு நல்ல விதம் கிடையாது. தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சரியான முறையில் இருக்கிறதா? கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஒரு டாக்டர் கூட இப்போ ஏதோ இது பண்ணி சாகடிச்சிட்டாங்களா, நாங்கள் நியூஸில் பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ கூட இப்போ பெண்களுக்கு இந்த சின்ன குழந்தைங்களை இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க. கண்டிப்பாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். பசங்களை காலேஜ் அனுப்புறது, ஸ்கூல் அனுப்புறது, வேலைக்கு அனுப்புறது எல்லாத்துலேயுமே பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பயந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இப்போ வேலைக்கு போயிட்டு வரீங்க மேம், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுறேன். எனக்கு 2 பொம்பளை பசங்க இருக்காங்க. இந்த நியூஸில் பார்க்கும்போது, க்ரைம் டைரியில் நைட்டில் நியூஸில் பார்க்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது பசங்களை அதான் வீட்டில் விட்டுட்டு வரத்துக்கும் பயமாக இருக்குது, வேலைக்கு அனுப்பவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலமை அப்படி இருக்குது. சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தைங்கள கூட விட மாட்டேங்கிறாங்க. அதான் இப்போ இருக்கிற அதான் சொல்லணும். கண்டிப்பாக அவங்கள ஸ்பாட்லேயே சுட்டுடணும். ஒருத்தவங்களை சுட்டுட்டா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பயம் இருக்கும். அப்போ தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அது மாதிரி பண்ண மாட்டுறாங்க. பண்ணினாங்கன்னா ஒருத்தனை சுட்டுட்டா போதும், மற்றபடி எல்லாருமே ஓரளவு உயிருக்கு பயந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பானுங்க, கொஞ்சம் மாதிரி தப்பு செய்ய மாட்டானுங்க. பொம்பளை பிள்ளைங்க பாதுகாப்பாக போகலாம். அது அப்படி தான் நான் நினைக்கிறேன். தவறு பண்ணுறவங்கள பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆண்கள் நல்லா தான் இருக்காங்க, பெண்கள் தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்லை, பெண்கள் தான் தப்பு பண்ணுறாங்கன்னு இல்லை, பெண்களும் தப்பு பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில பெண்கள், ஆனால் அதிகமாக வந்து இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க தப்பு பண்ணுதுன்னா வருது. ஆம்பளை பசங்க தான், ஆம்பளை பிள்ளைங்க தான், வயசானவங்க அது மாதிரி உள்ளவங்க சின்ன பசங்களை ரேப் பண்ணுறது, அதான் அப்போ அது ரேப் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்கள கூட விடாமல் சாகடிச்சிடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களை வச்சு பாதுகாக்கிறதே போதும் தான் ஆகுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். நான் என்னோடய லைஃப்லேயே சொல்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஈவன் காட் கான்ட் பி எவ்ரிவேர். கடவுள் கூட எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்.
நம்மளுக்கும் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பி ப்ரிப்பேர்ட். ஏதாவது தப்பு நடந்து முடியும். அந்த மாதிரி ரிஸ்க்கான சுச்சுவேஷன் போகாமல் இருக்கிறது பெட்டர். நம்ம கையில் இருக்கிறது. நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். ஸோ யார் ப்ளேம் பண்ணாலும் அவங்க வந்துட்டு நான் எங்கே எவ்வளோதான் முடியும்னு ஃபைனலி நம்ம கையில் தான் இருக்குது நம்ம சேஃப்டி. எனக்கு தெரிஞ்சு நம்மளே நம்ம காப்பாற்றிக்கிறது தான் பெட்டர். யாரையும் சொல்ல எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபுல்லாக தான். ஆனால் இப்போ இதே வீட்டுக்குள்ளே நடந்திருந்தால் ஏதாவது பண்ணியிருக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஆல் நம்ம தான் எப்படி கேல்குலேட்டடாக வயசாக மூளை யூஸ் பண்ணிட்டு எங்கே எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நிறைய நைட்டு 10 o'clock பறக்கும் ரயிலெல்லாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தரமணியில் வந்து மயிலாப்பூர் வரைக்கும்லாம் நான் வந்து நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணேன். ஆஸ் எ ப்ரெக்னென்ட் உமன் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த பயமே இல்லை. பிகாஸ் அங்கங்கே ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் இருப்பாங்க. நான் ஒரு டைம் லிமிட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தே ஆர் டூயிங் தேர் வாட் எவர் தேர் பாசிபிள். அவங்களுக்கு எவ்வளோ தெரிய வருதோ. ஆனால் எல்லா ரோடுக்கும் வீட்டுக்கு ஒரு காவல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பாசிபிள் இல்லை. ஆஸ் அ ஃபீமேல் வென் வி நோ வி ஆர் டோன்ட் ஹேவ் தட் மேன்ச் பவர் நம்ம கையில் இல்லாத போது ஒன்று இந்த மாதிரி சேஃப்டி மெஷர் இந்த மாதிரி நிறைய இந்த பர்ஃப்யூம் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக யோசிக்கிறதுக்கு. ஸோ என்ன சொல்கிறது, when you don't have power at least your brain power should be used for our safety and mainly ஃபஸ்ட்டு வந்து ப்ரிகாஷன் பெட்டர் தான். தேவையில்லாத போகிறது அனாவசியமாக ரிஸ்க் எடுக்கிறது வேண்டாம். பிகாஸ் யூ கான்ட் சேஞ்ச் எவ்ரிபடி. ஆனால் எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது. சில பேர் இருக்காங்க, அவங்களால நான் எல்லா ஆண்களுக்கும் அந்த கெட்ட பேரும் வருது. எப்படி ஒரு சில பொண்ணுங்க தப்பு பண்ணுறது எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு பொண்ணாக இருந்து நான் தப்பு பண்ணேன்னா அது எல்லா பெண்களுக்குமே அழிவு. அந்த மாதிரி ஒரு ஆண்களும் நினைக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்பொழுது எல்லாருமே பொம்பளை பிள்ளைங்க மேலேயே பழி தூக்கி போடுறாங்க. அவங்க ஒழுங்காக இருந்திருக்கணும், அவங்க 10 மணிக்கு மேலே வெளியே போயிருக்கக்கூடாது, ஏன் இருட்டுக்குள்ளே போகிறாங்க, ஏன் புதற்குள்ளே போகிறாங்க, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்குறவங்க நீங்கள் எப்படி பாருங்க? நீங்கள் இது நம்ம ஒரு நாகரிகமான வாழ்க்கையில் ஒரு சிட்டியில் வாழ்கிறோம், ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். நீ ஏன் இங்கே இருக்க, நீ ஏன் அப்படி போகிற, நீ ஏன் பண்ணுற, நீ போனால் நான் பண்ணுவேன், நீ செஞ்சால் நான் அப்படி பண்ணுவேன்றது ஒரு மனுஷன் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஒரு நல்ல மனுஷங்க கேட்க மாட்டாங்க. நீ எங்கே இருந்தாலும் நான் உனக்கு பாதுகாப்பு இருக்கா, உன்னை நல்லா கூட்டு போய் வீட்டில் விடுவாங்களா, நீ வீட்டுக்கு ஒழுங்காக போய் சேர்றியா, நீ சேஃபாக இருக்கியான்னு நினைக்கிறவன் தான் மனுஷன். நீ ஏன் போகிற, நீ ஏன் பண்ணுற, நீ ஏன் கேட்குறவன் வந்து ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு ஆண் அப்படி தான் நினைப்பேன். அது நல்ல மனுஷத்தனம் கிடையாதுன்னு நான் நினைப்பேன். யாராக இருந்தாலுமே சரி, அது ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், நீ என்னப்பா ரோட்டில் திரியிறியா, என்ன ஏன் இத்தனை மணிக்கு இருக்க, என்ன ஆச்சு, வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்கிறவங்க தானேங்க மனுஷன். நீ ஏன் அதை பண்ணுற, ஏன் போகிற வரன்னு அவங்களே தப்பாகவே பண்ணட்டுமே. அவங்க தப்பு பண்ணால் நீங்களும் தப்பு பண்ணணுமா? அவங்க ட்ரெஸ் ஒழுங்காக போடலன்னா நீங்கள் ஏதாவது பண்ணணுமா? அவங்க வந்து போனால் நீங்கள் ஏதாவது பண்ணணுமா? அந்த ரைட்ஸ் யாருக்கு கொடுத்தது? நம்ம ஒழுக்காக இருக்கணும், நம்ம ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறது தானே எங்கள் ஒரு பேசிக்கான நேச்சரு. நீ பண்ணால் நான் அது பண்ணுவேன், நீ செஞ்சால் நான் அது பண்ணுவேன்னா அது என்ன ஒரு கீழ்த்தனமான ஒரு என்னன்னு எனக்கு தெரியல. கொஸ்டின் ஏன் கேட்டேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இதே மாதிரி தான் விக்கிங் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இந்த முட்டுக்காடு போன பொண்ணுக்கிட்டையும் சில நபர்கள், சில கட்சியை சேர்த்த சில நபர்கள் அந்த நைட்டில் 2 மணிக்கு உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. இதை கேட்கும்போது எங்களுக்கு அவருக்கு என்ன வேலை 2 மணிக்கு, உனக்கு என்ன வேலை, ஏன் உனக்கு வீடு இதெல்லாம் கிடையாதா, உனக்கு வந்து குடும்ப கொட்டிலாம் கிடையாதா, அவங்க அம்மா அம்மாலாம் கேட்க மாட்டாங்களா, நீ ஏன் அடுத்தவங்களை கேட்குற, நீ முதல்ல ஒழுங்காயிரு, நீ ஒழுங்காக வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வா, நீ என்ன சீர்திருத்தம் பண்ணுறியா, ஊரில் யாரெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சு வம்பு பண்ணுறதுக்கு. அப்படியே உனக்கு நல்ல என்ன இருந்ததுன்னா நீ ஏமா இங்கே இருக்க, நீ என்னம்மா பண்ணுற, உனக்கு பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒன்று அவங்கள சேஃபான இடத்துக்கு இது பண்ணணும். இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அவங்களால போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். நீ இந்த மாதிரி இருக்கேன்னா நான் உனக்கு கையை பிடிச்சி இருப்பேன், காலை பிடிச்சி இருப்பேன்றது வந்து எனக்கு புரியலை. அது என்ன மாதிரி? அப்போ நீங்கள் என்ன ஒழுங்கா? அவங்கள ஒழுங்குன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒழுங்கு இல்லையே, நீங்களும் தானே கேவலமாக பண்ணுறீங்க. அவங்கள என்ன நீங்கள் கேட்பீங்க? இந்த மாதிரி தண்டனைகள் கொடுத்தா இவங்களுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க. அதாவது எந்த தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் இந்த தண்டனை எனக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தண்டனை இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு தப்பு பண்ணால் நாளைக்கு இது தண்டனை எனக்கு கிடைக்கும், அந்த தண்டனை நான் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற தண்டனை கொடுக்கணும். அதில் நான் இப்படி தரணும் அப்படி தரணும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஓகேவா? அது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல. இப்போது இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ரொம்ப. ஏன்னா அங்கே கடுமையான தண்டனைகள் இருக்குன்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும், அச்சம் இருக்கும், எல்லோரும் இருக்கும். இப்போ துபாய் பார்த்தீங்க, அந்த மாதிரி சவுதிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீக்காக தான் இருப்பாங்க. நைட்டு தனியாக போவாங்க பொண்ணுங்க, 10 மணிக்கு போவாங்க, 2 மணிக்கு போவாங்க. நீங்கள் நிறைய ரீல்ஸ் பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள், மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே. அவங்க யாருமே பிடிச்சி இழுக்கிறது இல்லையே. அங்கே இருக்கிறவங்க
ஆம்பளைங்க கிடையாதா? அவங்களுக்குலாம் ஈகோ கிடையாதா? அவங்களுக்குலாம் ஆளுமைத்தன்மை கிடையாதா? அவங்க தானே இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் என்ன எக்ஸ்ட்ரா 2 கொம்பு முளைச்சிருச்சு நான் கேட்குறேன். எனக்கு தெரியல. நீங்கள் என்ன வந்து சீர்திருத்தம் பண்ணுறீங்களா? அப்படி பண்ணுறதா இருந்தாலும் சீர்திருத்தம் கேட்டு தான் பண்ணுறீங்க நீங்கள், எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? நீங்கள் ஒரு நல்லது பண்ணல, கெட்டது தான் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு அதில் பெருமை? ஆம்பளைன்றதுல என்ன பெருமைன்னு எனக்கு புரியலை. இன்னொரு விஷயம், இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தப்பு பண்ணவன் யாரோ அவன் வீட்டுக்கு பிரசன்ட் மீடியா போல, இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வீட்டுக்கு காலையில் போய் நின்றுட்டு மைக் எடுத்துகிட்டு போய் ஒரு 4-5 யூனிட் போயிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? காரை இடித்தவனோட வீடியோ ஃபுட்டேஜ், அவன் நம்பரு, அவன் கட்சியில் அந்த கொடி எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. அவன் வீட்டுக்கு இன்னும் யாரும் போல, தனிப்படி தேடி அமைக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் மட்டும் போய் நிற்கிறாங்க. இது எப்படி இருக்குது? ஏன்னா பொண்ணுங்க எப்பவுமே வீக்கர் செக்ஸ்ன்றது எல்லாருக்குமே ஜென்ரலான ஒரு தாட். ஏன்னா ஈஸியாக அடித்து தூக்குறது வந்து ஒரு பொண்ணு தான். அது மென்டலாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி நினைக்கிறாங்க. அதனால் அவங்கள ரொம்பவே வந்து ஈஸியாக பண்ணிடலாம், அவங்கள ஈஸியாக பயன்படுத்திடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் வந்து எல்லா தரத்தான ஆண்களுக்குமே இருக்குது. அது பவரில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ரோட்டில் போகிற சாதாரண மனுஷங்களுக்கு கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு வயசானவங்க இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து பார்த்தோன்னா அப்படி தான் ஒரு வீட்டு பொண்ணுங்களை வந்து அதட்டி வச்சுருப்பாரு. குழந்தைங்க பார்த்தோன்னா நான் ஆம்பளை தெரியுமா அப்படின்னே சொல்லி வளர்கிற சமுதாயத்தில் இருக்கோம் நம்ம. அதனால் வந்து பொண்ணுங்களுக்கு அந்த என்னதான் ஈக்குவாலிட்டி இருக்குது, நம்ம என்னதான் இது பண்ணுறோம், நம்ம வந்து நாகரிகமாக வளர்ந்துருக்கோம், இப்போ இந்த 2000 செஞ்சுரியில் இருக்கோம்னாலும் எனக்கு அப்படிலாம் பெருசாக சில நேரங்களில் தோன்றதில்லை. ஏன்னா தப்பு நடக்கிற இடத்துல அதுக்குண்டான தண்டனையும் அதுக்குண்டான ஜஸ்டிஸும் கரெக்டாக நடந்ததுன்னா ஓகே, நம்ம வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லையே. இன்னமும் வந்து வீக்கர் செக்ஸை வீக்கராக்கே ஆக்கி வச்சுட்டே இருக்கீங்களே. ஏன்னா அவங்க பவரில் இருக்காங்க, ஆண்கள் வேற. பவரில் இருக்கவங்க சொல்லவே தேவையில்லை. ஸோ அதுக்கு ஜஸ்டிஸ்லாம் கேட்கவே முடியாதுங்க. தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு சரியான முறையில் இருக்கிறதா? இது எனக்கு தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட 2 பேர் மேலேயும் பார்க்கணும். நம்ம கேர்ள்ஸ் சைடும் பார்க்கணும், பாய்ஸ் சைடும் பார்க்கணும். நம்மளும் ஒழுங்காக இருக்கணும், அவங்களும் பார்க்கணும். இது வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பரான அவேர்னஸ் இருந்தாலே பெட்டராக இருக்குன்னு ஒரு ஃபீல். இப்போ வீட்டில் இருக்கிற பசங்கள்கிட்ட ஒழுங்காக இந்த மாதிரி பிஹேவ் பண்ண அந்த மாதிரி இருன்னு சொன்னாலே இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, அதான் பாய்ஸ் நேச்சர். ஆனால் அப்படி அவங்க பிஹேவும் பண்ணக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும்.